என் லைஃப்பில் எனக்கு எல்லாமே தப்பாக தான் நடக்கும். தப்பாக தான் நடக்குதா இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியாது. நடக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு பிடிச்சவங்க கூட என்கிட்ட பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க, நான் பாரு. ஆனால் அது பரவாயில்ல. இன்றைக்கி என்கிட்ட யாரும் பேசலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்றைக்கி நான் எவ்வளோ உடஞ்சி போனாலும் என்னை என்னால் சரி பண்ணிக்க முடியும். நாளைக்கு நினச்சதை நான் செய்கிறதுக்கு எனக்கு அது போதும். லைஃப்பில் நம்ம நிறைய தப்பான முடிவு எடுத்திருப்போம். வாழ்க்கை நம்மளை வேறு பாதையில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அதை எடுக்கும்போது நமக்கு தெரியாது அது தப்பான முடிவு தான் அப்படின்னு. அதை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க. கஷ்டமாக தான் இருக்கும். நானும் உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன். ஆனால் எனக்கு ஒன்று தோணிருக்கு, அந்த மாதிரி பர்சன்ஸை நம்மளால் மாற்ற முடியாது. நம்ம வேணும்னா வேலைக்கு போய்க்கலாம். என் லைஃப்பில் நான் ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதில் மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். சில பேரோட கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது என் லைஃப்பில் நான் படுறதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை.